ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2018 கவுன்சிலிங் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குங்க. அண்ட் ஒரு சில கேட்டகரிக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, டு பி ஃபில்டு இன் நெக்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் கவுன்சிலிங் அப்படிங்கிற டீட்டெயிலை வந்து சொல்லியிருக்கிறாங்க, எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்போ என்ன அப்படின்னா, செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங் பார்த்தோன்னா ஒரு சின்ன அப்டேட் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ பிசிஎம் ஃபைனலாக வந்து 8 வேகன்சிஸ் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கும் பொழுது அப்போது லாஸ்ட்டாக அட்டன் பண்ண ஒரு கேண்டிடேட் தான் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார். ஸோ அந்த கமெண்ட்டை தான் வந்து நான் உங்களுக்கு இப்போ ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அதில் அவர் அங்கே விசாரிக்கும் பொழுது அவர்கிட்ட என்ன இன்ஃபர்மேஷன் சொன்னாங்கன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் ரொம்ப சந்தோஷமான ஒரு நியூஸ் தான் இந்த நியூஸும். ஸோ வாங்க என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங் எப்போ வரும் அப்படிங்கிற ஒரு நியூஸ்க்காக வந்து எல்லாருமே ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இவர் கமெண்ட் பண்ணியிருக்கிறத நான் அப்படியே படிக்கிறேன். சதாம் ஹுசைன் அப்படிங்கிற கேண்டிடேட் தான் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு. பிசிஎம் ஜென்ரல் ஜனவரி 7 கவுன்சிலிங் அட்டன் பண்ணேன். செகண்ட் ஃபேஸ் மார்ச் எண்டுக்குள்ளே வந்துரும்னு சொன்னாங்க. ஓகே, இப்போ பிசிஎம் கேட்டகரியில் வந்து ரீசெண்டாக 8 வேகன்சிஸ் வந்து டு பி ஃபில்டு இன் நெக்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களே, அப்போ தான் வந்து இவர் லாஸ்ட் அட்டன் பண்ணியிருந்தார். ஸோ அதான் அவர் சொல்லியிருக்கிறாரு. இந்த மாதிரி அங்கே இருக்கிறவங்க சொன்னாங்களாம், மார்ச் எண்டுக்குள்ளே வந்து செகண்ட் ஃபேஸ் வந்துடும் அப்படின்னு சொன்னாங்களாம் அப்படின்ட்டு. அண்ட் எஸ் ப்ரோ, பிகாஸ் என்னோட தான் ஹோல்டு பண்ணாங்க 8 போஸ்ட். அப்போ தான் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ அந்த 8 போஸ்ட் வந்து ஹோல்டு பண்ணுற டைமில் இவர் லாஸ்ட்டாக இருந்திருக்கிறாரு. ஸோ அதனால தான் வந்து இவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க, இந்த மாதிரி மார்ச் எண்டுக்குள்ளே வந்து செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங் வந்துடும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. தேர்டு கமெண்ட் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவங்க சொன்னது மார்ச் எண்டுக்குள்ளே முடிக்க எய்ம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ மார்ச் எண்டுக்குள்ளே செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங் வந்து கம்ப்ளீட் பண்ணுறது தான் வந்து அவங்க எய்ம் பண்ணியிருக்காங்களாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. அங்கே உள்ள ஆஃபீஸர்ஸ் சொன்ன இன்ஃபர்மேஷன் தான் இது. என்னோட தான் 8 வேகன்சி ஹோல்ட் பண்ணாங்க. ஸோ அந்த பிசிஎம் கம்யூனிட்டியில் வந்து 8 வேகன்சிஸ் வந்து ஹோல்ட் பண்ணும்பொழுது நான் சொல்லியிருந்தேன்ல, ஐயோ கடைசியாக சப்போஸ் லாஸ்ட் அந்த 8 கேண்டிடேட்டும் அன்றைக்கி போயிருந்தாங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும்ட்டு. அந்த 8 கேண்டிடேட்டில் ஒருத்தர் தான் இவருன்னு நினைக்கிறேன், சதாம் ஹுசைன். ஸோ அவர் சொல்லியிருக்கிறது அதுதான். இந்த லாஸ்ட் டைமில் இந்த 8 வேகன்சிஸ் ஹோல்ட் பண்ணி நெக்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் கவுன்சிலிங்கில் கம்ப்ளீட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது தான் இந்த எக்ஸ்பிளனேஷனும் டிஎன்பிசி தரப்பில் இருக்கிறாங்க ஆஃபீஸர்ஸ் வந்து இவங்ககிட்ட சொல்லியிருக்கிறாங்க. மார்ச் எண்டுக்குள்ளே முடிஞ்ச அளவுக்கு இவங்க கன்ஃபார்மாக இந்த ப்ராசஸை முடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இது ஒரு ரொம்ப ஹாப்பியான நியூஸ் தான். மார்ச்சுக்கு ரொம்ப டைம் கிடையாது, ஒரு 2 மாதம் தான் இருக்குது. ஸோ மேபி அவங்க டக்குன்னு கம்ப்ளீட் பண்ணிடணும் அப்படின்னா நிச்சயமாக பண்ணிடலாம். ஏன்னா ஜென்ரல் டேர்னுக்கு மட்டும் அவங்க வந்து ஹோல்ட் பண்ணி வைக்கல, வேறு கேட்டகரிக்கும் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. பிசிஎம் 8 வேகன்சிஸ், அப்புறம் இன்னொரு ஒரு கேட்டகரிக்கும் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க 44 வேகன்சிஸ் சம்திங். அண்ட் தென் பிசிஎம்க்கு ஒரு 8 வேகன்சிஸ், அண்ட் தென் ஜென்ரல் டேர்னுக்கு ஒரு 183 வேகன்சிஸ் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து மார்ச் எண்டுக்குள்ளே அவங்க சொன்ன மாதிரி கம்ப்ளீட் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் இன்னொரு விஷயம், டிஎன்பிஎஸ்சி சப்போர்ட் டீம் கிட்ட கேட்கும்பொழுது அவங்க சொன்னது என்ன அப்படின்னா, சார் மேபி இதை வந்து இப்போ விட்டுருக்கிற ஆனுவல் பிளானர் கூட சேர்த்து ஆட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார் அப்படின்னு கேட்கும்பொழுது அவங்க சொன்னது என்ன அப்படின்னா, மோஸ்ட்லி இந்த 2018க்கான ப்ராசஸில் அதுலேயே தான் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கே தவிர புதுசாக ஒரு விஷயத்தில் ஆட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. செகண்ட் ஃபேஸ் அப்போ கண்டிப்பாக வருமா சார் அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க தரப்புல இருந்து என்ன சொன்னாங்கன்னா, செகண்ட் ஃபேஸ் அப்டேட்டை பற்றி எங்களுக்கு இன்னும் எந்த அப்டேட்டும் வரல, பட் மோஸ்ட்லி இந்த ப்ராசஸ்லேயே தான் வந்து அவங்க கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அவருக்கு அப்டேட் எதுவும் வரல அப்படின்னு சொன்னாங்க. பட் இந்த கேண்டிடேட் நேரடியாக போயிட்டு கவுன்சிலிங் அட்டன் பண்ண கேண்டிடேட் அவர்கிட்ட சொன்னது வந்து மார்ச் எண்டுக்குள்ளே கன்ஃபார்மாக ப்ராசஸை முடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. எஸ், நம்ம ஒரு கேண்டிடேட்டும் ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. ஸோ கவுன்சிலிங்கில் டைரெக்டாக வந்து எந்தெந்த கேண்டிடேட் போகிறாங்களோ அவங்களுடைய அனுபவத்தை அங்கே நம்மக்கிட்ட ஷேர் பண்ணும்பொழுது அதை நம்ம வீடியோவாக மேக் பண்ணி சொல்கிறோம் இந்த மாதிரி. ஸோ ஏற்கனவே ஒரு வாட்டி அப்படி தான் 21வது நாள் கவுன்சிலிங் அட்டன் பண்ண கேண்டிடேட் கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுக்கு கிடையாது, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை தான் நான் ஒரு வீடியோவை போட்டு அதை பல பேர் கமெண்ட், நான் 18th அட்டன் பண்ணியிருந்தேன், பட் எனக்கு வந்து இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் ஆக்சுவலாக ஒரு வீடியோவில் சொல்லும்பொழுது நான் ப்ரீவியஸான விஷயத்தை பற்றி நான் சொல்லலை நான். ஸோ இப்போ கரண்ட்டாக என்ன சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குங்க. ஃபஸ்ட்டு சர்வ் ஃபஸ்ட்டு கம் அப்படின்னா, இப்போது என்னுடைய பிசி கம்யூனிட்டி நான், ஓகேங்களா, நான் முன்னாடி போகிறேன், 100 வேகன்சிஸ் இருக்குது, நான் போய் அட்டன் பண்ணுறேன், 90 வேகன்சிஸ் வரைக்கும் தான் இருக்குது, 10 வேகன்சிஸை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஹோல்ட் பண்ணி வச்சுறாங்க. நான் பிசி கம்யூனிட்டியில் 91வது ஆளாக போகிறேன். இப்போது 91வது ஆளாக போகிற எனக்கும் வேலை கிடையாது, 1001 வர கேண்டிடேட்டுக்கும் வேலை கிடையாது.
ஆனால் இந்த 91 நீங்கள் 1001 கூட கம்பேர் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இப்போது ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வ் அப்படிங்கிற கான்செப்டில் நான் தான் இருக்கேன். ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்பொழுது அப்போ ப்ரீவியஸாக ஒரு வீடியோ போட்டிருக்கும்பொழுது ஒரு கன்ஃபியூஷன் ஒன்று ஆயிடுச்சு. நான் வந்து அது தெளிவாக சொல்லாத ஒரு காரணத்தில் நிறைய கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. 18th வந்தவங்களுக்கு செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 21st அதுக்கு மேலே வந்தவங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொன்னதுக்கான ரீசன் என்னன்னா, நீங்களாம் வந்து டிலேடு, ரொம்ப லேட்டாக ஆயிடுச்சு, லேட்டாக வந்து தான் உங்களுக்கு காலியாயிருக்கு, அதனால் உங்களுக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போது இந்த கேண்டிடேட் இப்போ தான் நான் அவருடைய கமெண்ட் நான் பார்த்தேன் நான். ஸோ இவர் இப்போது கமெண்ட் பண்ணியிருக்கிறத பார்க்கும்பொழுது முடிஞ்ச அளவுக்கு டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து டக்குன்னு ப்ராசஸை முடிச்சிருவாங்க அப்படிங்கிறது தான் நான் எதிர்பார்க்குறேன். காரணம் என்னென்னா, இப்போ வரக்கூடிய நோட்டிஃபிகேஷனில் சரி டிஎன்பிஎஸ்சி என்ன பண்ணுறாங்கன்னா, என்னைக்கு எப்போ ப்ராசஸ் முடிய போகுது, எப்போ ரிசல்ட் விட போகிறாங்க எல்லாத்தையுமே வந்து பண்ணிட்டாங்க. அண்ட் குரூப் 2ல் வந்து டக்குன்னு ப்ராசஸை வந்து சீக்கிரமாகவே முடிச்சு ரிசல்ட்டையும் கொடுத்துட்டாங்க. அண்ட் இப்போது இந்த வருஷம் அன்எக்ஸ்பெக்டட், யாருமே எதிர்பார்க்கல, ரெண்டுமே ஒரே டைமில் வரும் அப்படின்ட்டு. குரூப் 4ம் சரி குரூப் 2ஏவும் சரி, இப்போ குரூப் 2வும் வர போகிற மாதிரி அதிலேயே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தெல்லாம் வந்து டிஎன்பிஎஸ்சி கொடுப்பாங்க அப்படிங்கிறது இதுதான் முதல் தடவை. ஸோ அந்த ஒரு அடிப்படையில் பார்க்கும்பொழுது மார்ச் எண்டுக்குள்ளே நிச்சயமாக இந்த செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங் முடிஞ்சிருச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். அண்ட் மோரோவர் கேண்டிடேட்ஸ் யாரெல்லாம் நீங்கள் கவுன்சிலிங் போய் அட்டன் பண்ணியிருக்கிறீங்களோ, அட்டன் பண்ண போகிறீங்களோ, அங்கே இருக்கிறவங்க கிட்ட கேட்டிருப்பீங்க, இல்லை கேட்க போகிறீங்க. ஸோ என்ன பண்ணுங்கன்னா, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். தயவு செஞ்சு நீங்கள் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா, யாருன்னா அதில் டிஃப்ரெண்ட்டாக போட்டிருக்காங்க அப்படின்னா, ஒரு புது விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, அதை மறுபடியும் நம்ம வீடியோவாக மேக் பண்ணி போடும்பொழுது அது பல கேண்டிடேட்ஸுக்கும் நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஒரு கேண்டிடேட்டுக்கும் ஒரு ஒப்பீனியன் இருக்கும், ஒரு ஆளை பார்த்துருப்பாங்க, ஒரு விஷயத்தை கேட்டிருப்பாங்க, கேள்விப்பட்டிருப்பாங்க. ஸோ ஷேர் பண்ணிங்க அப்படின்னா அது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி இந்த சதாம் ஹுசேன் அப்படிங்கிற கேண்டிடேட் வந்து ஷேர் பண்ணது வந்து பல பேருக்கு நிச்சயமாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஒரு எனர்ஜியும் கொடுக்கும். மார்ச் எண்டுக்குள்ளே டக்குன்னு கூட கவுன்சிலிங் முடிச்சிட போகிறாங்க செகண்ட் ஃபேஸ் அப்படின்னும்போது. ஸோ ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் தான் இது. ஸோ இதுதாங்க ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், வேறு ஒன்றும் இல்லை. தேங்க்யூ ஸோ மச்.